தொடர்ந்து வந்து ராகினி என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காவேரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காங்க. அவங்களால எதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அழுகையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே டைமில் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை காவேரி வந்து வேலைக்கும் போக மாட்டேங்கிறாங்க. ஆஃபீஸ்க்கும் போகாமல் சுற்றி சுற்றி வராங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க. இதை பார்க்குற விஜய்க்கு வந்து சந்தேகமாக இருக்குது. ஏன் காவேரி இது மாதிரி டிஸ்டர்பாக இருக்கா? என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை அவங்க வீட்டில் எதாவது ப்ராப்ளமா, இல்லை வேறு எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. காவேரி வந்து கேட்குறாரு, என்ன பிரச்சனை காவேரி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காவேரி வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறதுன்னு திறமை தவிச்சிட்ருக்காங்க. விஜய் வந்து, நீ இப்போ கவலைப்படாத காவேரி, உனக்கு நான் இருக்கேன், நீ வந்து எதையும் பற்றி யோசிக்காத அப்படின்னோடனே எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறது விஜய் உணர்றாரு. உடனே காவேரிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் அவள் அப்படி இருக்கா, அவள் வந்து பிரச்சனையை அவள் தான் ஏற்றுப்பா, எதை பற்றியுமே வெளியே சொல்ல மாட்டா, அதனால் காவேரி கிட்டே கேட்குறது வேஸ்ட்டு, அதனால் காவேரிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து குமரன் கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிங் போகும்போது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. குமரனும் வந்து ஜாக்கிங் வராரு, விஜயும் ஜாக்கிங் வராரு. அப்போ வந்து விஜய் வந்து குமரன் கிட்ட கேட்குறாரு, உங்கள் வீட்டில் எதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எதுவும் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை உண்மையை சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது இஷ்யூ ஓடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை ப்ரோ எங்கள் வீட்டில் என்ன இருக்க போகுது, இங்கே பாருங்கள் என்கிட்ட மறைக்கணும்னு சொல்லாதீங்க, காவேரி ஏதாவது என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை ப்ரோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, உண்மையிலே எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏற்கனவே யமுனா பிரச்சனை இருந்தது, இப்போ அதுவும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அன்றைக்கி வந்துட்டு போயிட்டாங்க, அதனால் வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. முதல்ல யமுனா பற்றி தினமும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிடக்கூட முடியாது, எப்போவுமே பேசிகிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் வந்து யமுனா பற்றி பேசி மனசை கஷ்டப்படுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. எப்போ வந்து நிவின் கூட யமுனா வீட்டுக்கு வந்துட்டு போனாலோ அப்போவே சந்தோஷமாயிட்டாங்க எல்லாரும். சரி அவங்க 2 பேரும் நல்லா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னோடனே, இல்லை காவேரி 2-3 நாளாகவே ஒரு மாதிரி இருக்கா, என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா, அதனால தான் நான் கேட்டேன் ப்ரோ அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் கங்கா கூட சொல்லிட்டு இருந்தா, காவேரி ஏன் ஒரு மாதிரி இருக்கா, அங்கேயும் வந்தாலாம், வேலை செய்கிற இடத்துக்கு வந்தாலாம், டைலரிங் ஷாப்புக்கும் அங்கேயும் ஒரு மாதிரி தான் இருந்தா, என்ன பிரச்சனைன்னு தெரிலங்க, ஏதாவது விஜய்க்கு அவருக்கு பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா, என்ன ப்ரோ உங்களுக்கும் அவளுக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்கா அப்படின்னோடனே, என்ன ப்ரோ நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நான் வந்து உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு தான் காவேரி மூட் அவுட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன், நீங்கள் என்னென்னா எங்கள் வீட்டில் பிரச்சனைன்னு கேட்குறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே, நான் என்ன ப்ரோ சொல்ல போகிறேன், காவேரியை வந்து என்னோட தேவதை ப்ரோ, அவளை பற்றி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சிரிக்கிறாரு. எனக்கு இதெல்லாம் கேட்க சந்தோஷமாக இருக்குது ப்ரோ அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி அப்போ அந்த பிரச்சனை இல்லைன்னா அப்போ காவேரிக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும், காவேரிக்கே அப்பப்போ அவங்க அப்பா ஞாபகம் வந்துடும், அதனால கூட அவள் அப்படி இருப்பா அப்படின்னோன்னா, என்கிட்டயும் அப்படி தான் சொன்னா, அப்புறம் என்ன விடுங்க ப்ரோ எல்லாம் சரியாயிடுவா அப்படி சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு குமரன். அப்போ இருந்தாலும் விஜய் யோசிச்சுட்டே வராரு வீட்டில். இங்கே வந்து காவேரி கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க எப்பவும் போல் ராகினி வந்து ஒரு ஆஷா பேசுறதும் காவேரி வந்து ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கிறது பார்த்துட்றாரு விஜய். பார்த்துட்டு வந்து, என்ன இது காவேரி இப்படிலாம் பேச மாட்டாளே ராகினி கிட்ட எப்போவுமே கெத்தாக தானே பேசுவா காவேரி, என்ன ஆச்சு காவேரிக்கு, ஏன் ஒரு மாதிரி கெஞ்சுற மாதிரி பேசுகிறா, அவன் என்னமோ ராகினி என்னமோ அப்படியே அதிகார தோரணையாக பேசுகிறா, இவங்களுக்குள்ளே என்னவா இருக்கும், இந்த ராகினியால் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ராகினி தான் ஏதோ காவேரி கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கா, என்னவா இருக்கும், ராகினி என்ன ப்ராப்ளம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலாம் சொல்லிட்டு வரும்போது, உடனே வந்து ராகினி வந்து பார்த்துடுறாங்க விஜயை. உடனே வந்து, என்ன காவேரி, நான் என்ன சொல்லிட்டேன், சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ பெரிய விஷயமா எடுத்துக்காது, சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே காவேரி அப்படியே வந்து விஜய் வரதை பார்த்துட்டு கண்ணை தொடச்சிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. என்ன காவேரி என்ன ப்ராப்ளம், ராகினி என்ன சொல்கிறா, உன்னை ஏதாவது பிரச்சனை பண்ணுறாரு அவங்ககிட்ட அப்படின்னோன்னா, அதெல்லாம் இல்லை, எப்பவும் போல தான் ஏதாவது ஒரு நக்கலாக பேசுறது அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு விஜய், கண்டிப்பாக ராகினி தான் ஏதோ வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா, ஆனால் காவேரி நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைக்கிற அளவுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும், அதை கண்டுபிடிச்சி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே யோசிக்கும் போது நினைவு வருது, ஆமாம் ராகினி எனக்கு பிறந்தநாள் அன்னைக்கு கூட்டின்னு போயிட்டு ஏதோ வந்து உனக்கு கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போனாலே, அப்போ அந்த பிரச்சனையாக தான் ஏதோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். இதோட முடியும்.